இங்கே பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னென்னா சாதம் வச்சுருக்கேன். சாதம் வந்து கொலையாக வடிச்சிருக்கோம். திரும்ப பாருங்கள், எப்பவும் நான் ரெகுலராக கொடுப்பல அந்த வெள்ளைச்சோளம், மஞ்சச்சோளம், கேழ்வரகு, வேறு கம்பு இதெல்லாம் திரித்து வச்சுருக்கல, அந்த இதை என்ன பண்ணுறேன்னா இதில் மேலே வந்து நான் தூவிடுவேன். சரிங்களா? ஸோ மேலே வந்து நான் இப்படி ஃபுல்லாக ஓரளவு ஒரு கைப்பிடி போதும். ஏன்னா இன்றைக்கி நான் சாதம் தான் வைக்க போகிறேன். ஸோ இருந்தாலும் நான் ரெகுலராக கொடுக்குற சாப்பாடை வந்து அதில் நம்ம எப்போவுமே நம்ம கலக்கணும். ஸோ அப்படி கலந்தோன்னா அதுக்கு வந்து டேஸ்ட்டு தெரியும், நம்மளுக்கு எப்பவும் போல் உள்ள சாப்பாடு தான். ஸோ அப்படிங்கிற மாதிரி அது தெரியும். சாதம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடும். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நான் ரெகுலராக கொடுக்குற சாப்பாடை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஓரளவு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நம்ம வந்து அந்த சாதமும் நல்லா விரும்பி சாப்பிடும். ரெகுலராக நம்ம கொடுக்குற தீவனனால அதுக்கு தெரியும் எப்போவுமே. ஏன்னா நான் சாதம் வந்து நான் ஒரு நேரம் எப்போவுமே நான் சாதம் கொடுப்பேன். இன்னும் 2 நேரம் என்னென்னா எப்பவும் கொடுக்குற சாப்பாடு கொடுப்பேன். சப்போஸ் எது 1 2 இந்த மீன் கழிவுகள் அந்த மாதிரி கருவாடு மிக்ஸ் பண்ணி போடுறது, ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்த்து பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் பார்த்து பண்ணுறனால எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அது எல்லாம் எப்போவுமே நல்லா விரும்பி சாப்பிடும். எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். முக்கியமாக நோயே வராது. அதுதான் நம்மளுக்கு முதல்ல ரொம்ப முக்கியம். நோயே வராது. ஏன்னா நம்ம கொடுக்குற சாப்பாடுலேயே நிறைய சத்துக்கள் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு கொழுப்பு சத்து இருக்குது, புரத சத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால அதுக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல விரும்பி சாப்பிடும். இங்கே பாருங்கள், நான் இது போட்டனால அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் நினைக்கலாம் தண்ணி ஏன் பிடிக்கலன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் தண்ணி வந்து ஏன்னா நான் காலையில் வந்து ரெகுலராக பெரிய இதில் ஒரு 2 கார்னரில் நான் எப்பவும் வச்சுருவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பக்கெட் இருக்குல்ல, இந்த பக்கெட்டில் நான் பிடிச்சி வச்சுருவேன். ஸோ பிடிச்சிட்டு உள்ளே வந்து எந்த இதில் வந்து கம்மியான அளவு இருக்கோ அதில் வந்து நான் ஊற்றிடுவேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ சாதத்தை நான் எப்படி விரவி வச்சுருக்கேன். ஸோ அந்த தீவனத்தை போட்டு நான் விரவி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி விரவி வச்சேன்னா அது கொஞ்சம் நல்லா விரும்பியும் சாப்பிடும், நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் கூட இருக்கும். பார்த்தீங்களா? இந்த சவுண்டு என்ன சவுண்டுனா அந்த கிருணி கோழி தாங்க. இங்கே பாருங்கள், இந்த கிருணி கோழி தான் முக்கால்வாசி சவுண்டு கொடுக்கு. இங்கே பாருங்கள், அது சொல்கிற பேச்சே கேட்காது, கத்திக்கிட்டே கிடக்கும். என்ன ஏன் கத்துற எதிர் கத்துறன்னு அதுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது. அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து சேவலுக்கு பயந்துட்டு இது எல்லாம் உள்ளேருந்து வெளியில் வந்துட்டு. ஆமாங்க, இது போக உள்ளே கொஞ்சம் நிறையவே இருக்குது. 2 கூண்டு பெரிய கூண்டு உங்களுக்கு நான் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடும். ஏன்னா அந்த சாதத்தில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி போடுறதுன்னா ஸோ அது எப்போவுமே நல்லா விரும்பி ஆர்வமாக சாப்பிடும். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் நான் விரைவி வச்சுட்டேன். நான் ஒவ்வொரு குண்டையும் நான் வச்சிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள்.